வணக்கம் மெம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டோ பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. இன்னைக்கு என்னங்க ஆச்சு? நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இவ்வளோ பெரிய கேப் அப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அடுத்த 2 நாள் போட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. அதே மாதிரி 2 நாளாக ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும்தான் மொமெண்டம். அதுக்கப்புறம் மொமெண்டம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஆப்ஷன் பையரை வச்சு செய்கிறக்கு உண்டான பேட்டர்ன் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் ஸ்குவீஸ் ஆகி இது மேலே பிளாஸ்ட் ஆகுமா கீழே பிளாஸ்ட் ஆகுமாங்கிறது பார்த்தீங்கன்னா 50% தான். எல்லா டைமும் மேலே பிளாஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நேற்று மேலே கொஞ்சம் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பாருங்கள் என்ன இருக்குன்னு. இந்த ட்ரையாங்கிள் விட்டு வெளியில் வந்து கீழே தான் இறங்கியிருக்காங்க. ஆனால் கீழே இறங்கினா பரவாயில்லையே, திருப்பி மேலே ஏறியிருக்காங்க. இது எதுக்கு மேலே கீழே பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி ஹோல்டும் பண்ண முடியாது, ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி ஹோல்டும் பண்ண முடியாது. எப்படி போனாலும் ஸ்டாப் லாஸ் அடிப்பாங்க. இதுக்கு என்ன, டைம் டிகே பண்ணி ப்ரீமியமை கரைச்சி அவங்க செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க 2 நாளாக. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய லாஸில் இருந்திருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம். அந்த லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை எங்கேயுமே நகர விடாமல் இந்த மாதிரி பண்ணி அவங்களோட ப்ரீமியமை எடுத்துருவாங்க. ஸோ நாளைக்கு வந்து மொமெண்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிறதுக்கு ஒரு 70% சான்சஸ் இருக்குங்க. ஸோ அப்படி கிடைச்சிதுன்னா நம்ம லெவல்ஸ் என்ன? ஸோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோங்க, நேற்று வந்து லோயர் லெவல் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம் 636, அப்புறம் வந்து அதை விட்டா 598 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குங்களா, 598 636 இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இது எதை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த போட்ட அந்த பெரிய கேண்டலோட ஃபிபனாச்சியை ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு கன்சாலிடேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 696க்கு மேலே இருந்தாங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு 766, அப்புறம் 864, 766 864, 696க்கு மேலே இருக்கணும், 720 இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகணும். இந்த மாதிரி சஸ்டெயின் ஆனால் அந்த லெவலுக்கு போகலாங்க. 676க்கு மேலே இருந்தால் தான் கால் சைடு, இல்லைன்னா கால் சைடு இல்லை. அப்போ நோ ட்ரேட் ஜோனு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 593லேருந்து 696 வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன் தான். இந்த ஜோனில் இருந்ததுன்னா இன்னைக்கு நடந்த மாதிரியே தான் இப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. 696 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், 593 இந்த ஏரியா. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்தாலோ இல்லை இந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணாலோ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. இல்லை ரெண்டும் நடக்கலை அப்படின்னா பேசாமல் இன்னைக்கு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக விட்டுறது தான் நல்லதுங்க. ஸோ நம்மளோட நேற்று கொடுத்த ப்ரீமியம் மெத்தட்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி ஒரு அந்த 15,000 சேலஞ்சோட ப்ராஃபிட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போது கேட்டிருந்தாங்க, எப்படிங்க இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்தீங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ரூல்ஸ் வந்து கரெக்டாக தாங்க ஃபாலோ ஆகிருக்கு. நான் இன்றைக்கி புதுசாக எதுவும் சொல்லலை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இங்கே பாருங்கள், நேற்று வந்து 25,800 காலும் 25,800 புட்டும் நம்ம எடுத்து நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம், இந்த லைன்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தோம். காலையில் ஓப்பன் ஆகும்போதே 9:15 கேண்டிலில் நேற்று க்ளோஸுக்கு கீழே போயிட்டாங்க கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ்க்கு மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறாங்களேங்க, இந்த ரீடெஸ்ட் எடுத்தால் நான் என்ட்ரின்னு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இந்த க்ளோஸ் கிட்ட இருக்கும்போது என்ட்ரி எடுத்தீங்க. க்ளோஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம், இந்த சைடு வந்து க்ளோஸ்க்கு பிலோ இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 9:30க்கு கேண்டில், 9:30க்கு இவங்க எங்கே இருக்காங்க, எஸ்டர்டேவோட லோ பிலோ போயாச்சு. அந்த க்ரீன் லைன் வந்து எஸ்டர்டேவோட லோ, அதுக்கு பிலோவே போயாச்சு. அப்போ 100% கன்ஃபார்ம்டா இந்த சைடு மொமெண்டம் கொடுக்கும்னு புட் சைடில். அவ்வளோதாங்க, இதை செக் பண்ணுறோம். முதல்ல வந்து செல்ல சொல்ல வந்துட்டாங்களான்னு நம்ம பார்க்குறோம். 9:30 கேண்டில் பார்க்குறோம், அது வந்து செல்லர்ஸ் எஸ்டர்டேவோட லோ பிலோ போயாச்சு. அப்படிங்கும்போது இங்கே இவங்க அவங்க செல் பண்ண கான்ட்ராக்டை வாங்கி வெளியில் போயே தான் ஆகணும். ஏன்னா இங்கே செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இங்கேருந்து செல்லர்ஸ் வெளியில் போகணும்.
அதுதான் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம நேற்றே மார்க் பண்ணி வச்சிருக்க டார்கெட் 220ங்கிற டார்கெட் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அந்த நம்பருக்கு கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எத்தனை கேண்டில் இல்லைங்க, 2 கேண்டில் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ காலையில் நம்மளுக்கு ட்ரேடு 9:40 45க்கு முடிஞ்சிச்சு. நம்ம லாஜிக் படி 100% ஒர்க் ஆயிருக்கு. இந்த ட்ரேடை கட்டாயமாக எல்லாரையும் எடுத்துருக்க முடியும். ரூல் 1, இந்த சைடு செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்களா, கால் சைடு செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்களா, அது கன்ஃபர்ம்டு. எஸ்டர்டேவோட லோ பிலோ போயாச்சு, க்ளோஸ் பிலோ போயாச்சு, லோ பிலோ போயாச்சு. க்ளோஸ் பிலோ போயிருந்தாலே நம்ம இதை எடுத்துருக்கலாம். ஆனால் லோ பிலோ போயிருந்தா 100% கேரண்டீடாக எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல க்ளோஸ் அபவ் இருக்காங்களா, க்ளோஸ் அபவ் இருக்காங்க. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க வேண்டியது, நேத்தத்தோட ஹையை டார்கெட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்தோங்க. அப்புறம் பையிங் என்ட்ரியில் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லாம் மேலே கீழே ஒரு இடத்துல டச் பண்ணால் திருப்பி அதே இடத்துக்கு வந்து டச் பண்ணி திருப்பி போவாங்க. இந்த ஹை பார்த்துக்கோங்க, மேலே போகிறாங்க, திருப்பி இங்கே டச் பண்ணுறாங்க, திருப்பி மேலே போகிறாங்க, இங்கே வந்து டச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே தான் இருந்தது. இப்போ இன்னைக்கு கால் சைடில் ஏன் மொமெண்டம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக ஒரு செல் ஆஃப் போயிட்டு இருக்குதுங்க. ஐடிலேருந்து இருக்குதுங்க. ஐடி கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்க ஒரு புது மாடல், ஏஐ மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் வந்து இந்த லீகல் ஐடி கம்பெனிஸ், அந்த லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதுல எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஏஐ மாடல் வந்து நிறையா ஐடி கம்பெனிஸைவே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது உடனே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடல் ரிலீஸ் ஆனோடனே ஐடி ஃபீவர் வந்தாச்சு. ஐடி என்ன ஆச்சுங்க, ஆல்மோஸ்ட் இப்போ ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3300 பாயிண்ட். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது நிஃப்டி ஐடியோட சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல், எம்பசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நிஃப்டி ஐடி. இது மாதிரி ஒரு 10 கம்பெனிஸ் சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8.5% ஃபால் கொடுத்துருக்காங்க. இந்த 8.5% ஃபால் தான் மார்க்கெட்டில், குளோபல் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் மார்க்கெட் ரெட்டாக இருக்கிற காரணம் இந்த ஐடி செல் ஆஃப் தான். ஓகேங்களா. இப்போ தான் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செல் ஆஃப் வந்துருச்சு. ஏதோ ஒரு ரீசன் வேணும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ நாளைக்கு உண்டான சார்ட் பார்த்துடலாங்க. நாளைக்கு வந்து 25,650 எடுத்திருக்கேன் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இதில் ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னத்தோட ஹை லோ க்ளோஸ் வரைஞ்சி வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் கால் ஆப்ஷனில் கிடச்சிதுன்னா ஒரு பெரிய ஸ்கோப், ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிடச்சிதுன்னா இதை மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரகிள் எந்த இடத்துல இருக்கும், 163 இருக்கும். அதாவது இந்த ஹை, அதில் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து இது க்ளோஸ் அபவ் இருக்கும்போது இது க்ளோஸ் பிலோ போயிருந்ததுன்னா, அது லோ பிலோ போயிருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க. இல்லை லோ பிலோ போகலைன்னா இந்த 164 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இல்லை புட் சைடில் தான் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு க்ளோஸ் அபவ் இருந்தால் 163 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்தீங்கன்னா இது 231. அந்த 231 போகணும்னா இது 118 கட் பண்ணிட்டு கீழே போயிருக்கணும். கட் பண்ணிட்டு கீழே போயிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 231 வரைக்கும் புட் சைடில் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புட் சைடில் வந்தீங்கன்னா 25, 590, 560 இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கங்காட்டி அதுக்கு அந்த புட் சைடு என்ட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும்ல நிஃப்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதுங்காட்டி லெட்ஸ் கீப் வாட்சிங். அதை பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கால் சைடு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 163, அதுவும் மார்க் பண்ணிடுவோம். ஸோ 163 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கிராஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 231 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இவ்வளோதாங்க. நம்ம நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தாச்சு, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் பார்த்தாச்சு, நாளைக்கு உண்டான லெவல்ஸும் பார்த்தாச்சுங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்னு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்க,
அது பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு எழுதுங்க. நீங்க எழுதி உங்களோட ஸ்டேஜ இந்த வீடியோல கமெண்ட்டா போடுங்க. நம்ம கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் நெறைய விஷயத்த. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.